வெல்கம் டு வனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹேர் பேக் தாங்க பார்க்க போகிறோம். முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்காகவும், முடி நல்லா நீளமாக இருக்கிறதுக்காகவும், கருகருன்னு இருக்கிறதுக்காகவும், சின்ன வயசில் இருந்தே முடி நரைக்கக்கூடாது, நல்லா கருகருன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் இந்த ஹேர் பேக்கை ஃபாலோ பண்ணலாம். முடி வளர்ச்சிக்கான ராணின்னு சொல்லுவாங்க இந்த ஹேர் பேக். மஞ்சள் கரிசலாங்கண்ணிங்க, வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்கும், மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்கும். இன்றைக்கி நாம் எடுத்துருக்கிறது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. நம்மளோட கார்டனில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஃப்ரெஷ் இலைகளாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் பொடியாக கூட யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கிடைக்காதுங்க, பொடியாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில் பொடியாக கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வாங்கி அதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹேர் க்ரோத் இன்க்ரீடியண்ட்டு. எல்லோரும் வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் சொல்லுவாங்க. நீங்கள் மஞ்சள் கரிசலாங்கண்ணி சொல்கிறீங்களே சிஸ்டர்னு கேட்பீங்க. இது வந்து மெடிஷன் வேல்யூங்க. இது வந்து இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம், ஹேர் பேக்காகவும் போடலாம். ஸோ இது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளதுங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் சமைச்சு சாப்பிடவோ இல்லை ஆயில் காய்ச்சி நீங்கள் குடிக்கிறதுக்கோ முடியாது. ஆனால் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கசப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். ப்ளஸ் இதில் மெடிஷன் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்துக்குமே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது 1 or 2 மந்த்லேயே உங்களோட முடி நல்லா கருகருன்னு மாறி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். திக்னஸ் ஆகிருக்கும், டென்சிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலைகள். தண்டு வந்து பார்த்திங்கன்னா இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைகளோட தண்டு பார்த்திங்கன்னா கருகருன்னு இருக்கும், கொஞ்சம் டார்க் மெரூனில் இருக்கும். வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைகள் ரஃப்பாக இருக்கும், மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலைகள் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இவ்வளோ தாங்க வித்தியாசம். இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி நான் ஃப்ரெஷ் இலைகளாக எடுத்துருக்கிறேன். 100லேருந்து 150 கிராம் இருக்குங்க நான் எடுத்துருக்கிற இலைகள். நீங்கள் வந்து பொடியாக எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் உங்களோட முடியோட குவான்டிட்டிக்கு தகுந்த அளவுக்கு கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. பவுடராக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சுடுதண்ணியில் அப்படியே கலந்துட்டு வச்சுருங்க. அது அப்படியே நல்லா வந்து உப்பி நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சிட்டு ஊற வச்சுருங்க. நாம் வந்து பச்சை இலைகளாக எடுத்ததுனால 2 ட்ரிப்பாக போட்டு அரைக்கிறோம். ஒரே ட்ரிப்பில் அரைக்க முடியல அப்படிங்கிறதுனால 2 ட்ரிப்பாக போட்டு நல்லா திக்காக அரைச்சி எடுக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களால் ஹேர் வாஷ் பண்ண முடியும் அப்படின்னா அப்படியே அப்ளை பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கும் வெள்ளை கரிசலாங்கண்ணிக்கும் பெருசாக நமக்கு வித்தியாசம் தெரியல. அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி என்ன கலரில் இருக்குமோ அதே கலரில் தான் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் இருக்குது. ஆனால் துவர்ப்பு தன்மை இதில் கொஞ்சம் கம்மிங்க, மஞ்சள் கரிசலாங்கண்ணியில் கொஞ்சம் கம்மி. நம்ம கையில் தொட்ட உடனே வெள்ளை கரிசலாங்கண்ணி நல்லா கருகருன்னு பிடிச்சிக்கோங்க, நம்ம கையில் கலர் பிடிச்சிக்கும். ஆனால் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கல, அப்படியே தான் இருக்குது. பார்க்கும்போது கலர் வித்தியாசம் தெரியல, ஆனால் தொட்டு பார்க்கும்போது துவர்ப்பு தன்மை அதில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, இதில் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ இதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணும்போது எங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்டு தெரிஞ்சுதுங்க. முடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அந்த கருகருன்னு இருக்கிறது நல்லா தெரிஞ்சுது. அதுக்கு அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த செம்மட்ட முடி கூட அப்ளை பண்ணினதுக்கப்புறமா திக்னஸ் தெரிஞ்சுது, டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது தெரிஞ்சுது. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவில் தான் நம்ம வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஹேர் பேக் போட்டு காமிச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். என்னோடய கார்டனில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலைகளும் இருக்குது, வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைகளும் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைகளோட ஹேர் பேக் வந்து நிறைய டைம் நம்ம போட்டு பார்த்துருக்குறோம். மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலைகளோட ஹேர் பேக் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நாம் வீடியோ போடுறது. நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நாங்கள் ஹேர் பேக்கை அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ இருந்தாலும் உங்ககிட்ட வந்து இந்த ஹேர் பேக் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரையாக வச்சுக்கோங்க. எப்போவுமே அந்த காஞ்சு போன முடியில் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கால்ஃபை கிளியராக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எந்த ஹேர் பேக் போட்டாலும் பெனிஃபிட்ஸ் நல்லாயிருக்கும், சைடு எஃபெக்ட் இருக்காது.
அதுக்காக தான் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஹேர் பேக் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால் ரொம்ப இருக்குது, எனக்கு ஹேர் க்ரோத் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணலாம். டென்சிட்டியே இல்லாமல் இருக்குது சிஸ்டர், பூனை முடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா, அவங்களும் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த ஹேர் பேக்கை எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஹேர் பேக் போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இள வயசுலேயே முடி நரைக்கிறது கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி முடி நல்லா வளரும். ஹேர் ஃபால் ஆகிறதும் கண்ட்ரோல் ஆகும். அதாவது முடி உதிர்றது கண்ட்ரோல் ஆகும். முடி கருகருன்னு இருக்குங்க இந்த ஹேர் பேக் போடுறதுனால. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டுங்க ஹேர் க்ரோத்துக்கு. இந்த மாதிரி அடி முடியிலேருந்து நுனி முடி வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ நேரம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1/2 hour to 1 hour இருந்தால் போதுங்க. நிறைய பேர் கேட்குற டவுட்டு, சிஸ்டர் ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஷாம்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் மைல்டாக யூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக போட்டு அரைக்கி தேய்ச்சி ஃபுல்லாகவே வாஷ் அவுட் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணாத வாஷ் பண்ணினீங்கன்னா 100% பெனிஃபிட்ஸ் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.